ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து ஒரு vlog வந்து எடுத்திருந்தேன். நான் வந்து பொங்கல்னாலே எப்பவுமே நார்மலாக வந்து எப்பவுமே saree கட்டுறது தான். அதுக்கப்புறமா நிலனுக்கும் வந்து வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப குட்டியாகிடுச்சு ஷர்ட் அவனுக்கு. அழகாக இருந்தான் பார்க்கவே. நாங்கள் எல்லாமே வந்து கிளம்பிட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். இவனுக்கு வந்து ஷர்ட் வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து மாற்றிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பழைய அது மாடல் கூட சொல்லலாம். எப்போவுமே வந்து ஒரு க்ரீனு எல்லோ அந்த கலர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி எனக்கு என்னவோ கொஞ்சம் எப்போவுமே ஃபீல் ஆகும். அது ஏன்னே எனக்கு தெரியல. அப்படியே வந்து அவனுக்கு ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சோழிங்கநல்லூர் அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில் கூட சொல்லலாம். அதோட பேர் வந்து எனக்கு சுத்தமாக வாயிலே வராது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் வீடியோக்காக சொல்லணும் அப்படின்ட்டு. எனக்கு சுத்தமாக வரவே இல்லை அந்த பேரே. அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் தான். அங்கே இருக்க சாமியெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். எனக்கு பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நிறைய கிளிப்ஸ் கூட எங்களால் எடுக்க முடியல. அப்படியே வந்து சடன் பிளான் தான். ஃபேமிலியோடு வந்து நாங்கள் சர்ச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் லாங் ட்ரைவ் மாதிரி 6 hours ப்ளஸ் ஒரு 7 hours கிட்ட வந்து ட்ரைவ் இருக்கும் போகிறது. லாங் ட்ரைவ் தான். அங்கே வந்து என்ன ஊர்னா கோணாங்குப்பம். அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான சர்ச் கூட சொல்லலாம். நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து அங்கே விசிட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி காரில் வந்து போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியாச்சு. சடன் பிளானு எப்போவுமே சடன் பிளான் தான் வந்து எப்போவுமே நல்லா வந்து ஒரு செம்மையாக போகும் கூட சொல்லலாம். நாங்கள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் எல்லாமே பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு 2 டேஸ் கிடையாது, இன்றைக்கி நைட்னா நாளைக்கு நைட் இருந்துட்டு அடுத்த மார்னிங் நாங்கள் வந்துடுவோம். அந்தமாரி தான் வந்து நாங்கள் பிளான்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே காரில் அழகாக வந்து போயாச்சு. போகும்போது செம்ம வைபு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியோட நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் வந்து போகிறத விட காருனால் எல்லாருமே வந்து உள்ளே தான் இருப்போம். அந்த அவங்க வந்து மற்றவங்க கிட்ட பேசி தான் ஆகணும், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி தான் ஆகணும். அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேசிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். டைம் வந்து 12:30 + 1 o'clock கிட்ட இருக்கும். நிலனும் ரியாவும் ஒன்றும் தூங்கவே இல்லை. அவங்களும் வந்து எங்கேயோ நம்ம போகிறோம் வெளியே போகிறோம்னு சொல்லி செம்ம எக்ஸைட்டிங்காக செம்ம ஜாலியாக இருந்தாங்க 2 பேருமே. ஆல்மோஸ்ட் கார் வந்து கிளம்புற டைம் நிலர் வந்து ஸ்லீப்பிங் மூட் போயாச்சு. ஆனால் ரியா தூங்கவே இல்லை சுத்தமாக. ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து டீ பிரேக் நாங்களே வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு 1/2 hour கூட ஆகவே இல்லை டீ பிரேக்கு. உடனே வந்து வண்டியை நாங்கள் பார்க் போட்டுட்டோம். ஓகே டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு. நைட் ட்ரைவ்னால சொல்லவே வேணாம், அவ்வளோ தூக்கம் வரும் அவங்க ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு. நம்ம தான் வந்து எதாவது கொஞ்சம் பேசிவிட்டு அந்தமாதிரி வந்து ஜாலியாக போனோம். ஆனால் நானும் என் சிஸ்டர் இருக்க வரைக்கும் செம்மையாக தான் போகும் எப்போவுமே. நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டே இருப்போம். எதுக்கு நாங்கள் பேசுவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆல்மோஸ்ட் பேசினே தான் இருப்போம். அதுமாரி மார்னிங் அது வரைக்கும் பேசிக்கிட்டே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போயிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே வந்து நைட் ட்ராவல் பண்ண பிடிக்குமா என்னென்னு சொல்லுங்கள். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நைட் ட்ராவல் பண்ண அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா வந்து ரோடே செம்ம காலியாக இருக்கும். எனவே நம்மளுக்கே போட்ட ரோடு மாதிரி அவ்வளோ வந்து காலியாக நம்ம பாட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட. அதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே மார்னிங்கும் ஆகிடுச்சு. மார்னிங் வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா அங்கே போகிறது வந்து கிராமம் சைடுனால ரொம்ப அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. அது பார்த்துட்டு போக எங்களுக்கு அவ்வளோ பச்சை பச்சேன்ட்டு அவ்வளோ சூப்பராக. மார்னிங்கே வேறு யாருமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் ரோட்டில் என்னவோ ஜாலியாக போயிட்டு இருந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு.
நைட்டு ஃபுல்லாக பேசி பேசி நாங்கள் தூங்கவே இல்லை. எல்லாருமே தூங்கிட்டாங்க அது கட்டத்துக்கு மேலே. நாங்கள் 2 பேர் மட்டும் தூங்கவே இல்லை. ஃபேஸே ரொம்ப டல்லாக ஆகிடுச்சு எங்களுக்கு தூங்காமையே. அப்பா எப்படா எங்களா எப்படா எதுவுமே விடுவீங்க அப்படின்னு ஆயிடுச்சு எங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஏன்னா உட்காந்துட்டே போகணும் இல்லையா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து எப்போனா ஒரு வாட்டி தான் நடக்கும். அதையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்க வழியில் வந்து மங்கீஸ்லாம் பார்த்தோம். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே. எங்களை பார்த்தோன்னு எல்லாமே வந்து மரத்து மேலே வந்து போயிடுச்சு. பிஸ்கெட் வந்து போட்டோம். அது அவ்வளோ எடுத்துட்டு அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு எல்லாமே. நிலனுக்கும் ரியாக்கும் மங்கி காமிச்சிட்டு இருந்தோம். பாரு மங்கி 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 சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம். அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து எங்களுக்கு சர்ச்சுக்கும் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த சர்ச் தான். இந்த சர்ச் ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. இது எப்போவுமே வந்து பொங்கல் சீசன் அப்போ தான் வந்து இந்த கோயிலில் வந்து திருவிழா மாதிரி நடக்கும். அப்போ தான் நம்மளாலையும் வரவும் முடியும். ஏன்னா லீவ் இருக்கிறதுனால எங்களுக்கு அங்கே வேண்டுதல் வேறு இருந்தது. எங்களுக்கு வந்து பொங்கல் வைக்கணும் அந்த மாதிரிலாம். போன உடனே லக்கேஜ்லாம் வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து பொங்கல், அதுக்கப்புறமா பொங்கலுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிறதுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். குட்டி குட்டி பானைலாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படிடா செய்வீங்க, எப்படிடா உடஞ்சிருமா செய்யும் போது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அடுப்பில் தான் பொங்கல் செய்யணும். இந்த அடுப்பில் தான் வந்து செய்யணும். அந்த ரொம்ப ஃபெசிலிட்டிலாம் வந்து இந்த ஊரில் எதுவுமே இல்லை. அதுமாரி இந்த சர்ச்சுக்கு ரூம் எடுக்கணும்னா ரொம்ப பிஃபோரே வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் நம்ம பண்ணல. ஏன்னா சடன் பிளான்னால நம்ம டக்குன்னு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த இருக்க அந்த மாதாவுக்கு வந்து நம்ம சாரீ வந்து போட்டிருந்தாங்க அம்மா. அது ஒரு வேண்டுதல்னால் இந்த சாரீ தான் அம்மா வந்து வாங்கி கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீ பார்க்கவே. அவங்களுக்கும் அழகாக இருந்துச்சு. அப்படியே ஃபேஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப டல்லாகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்த உடனே ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் பொங்கல் வச்சுட்டு அது வேண்டுதல் எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்ப டயர்டாக ஆகிட்டோன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா இங்கே இருக்க அந்த இடத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ கூட்டம் மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. இங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப வெயில். நம்மளே ரொம்ப டேன் ஆகிடுவோம் இந்த வெயிலில். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்னைக்கா ஒரு நாள் தானே. ஆனால் குழந்தைங்களாம் அங்கே வச்சுட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். நிலனூரியாவும் வந்து ஏதோ ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் மற்ற குழந்தைலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா ஃபேமிலி டைம்லன்றது அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டு வந்து அதேமாதிரி நாங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சர்ச்சுக்கு வந்து மாஸ் கவனிக்கிறதுக்காக வந்துட்டோம். நைட்டு இந்த சர்ச் எப்போவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வருஷம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. அந்த சர்ச்சோட டெக்கரேட் எல்லாமே. ரியா தான் தொல்லை தாங்க முடியல. அவள் பண்ணுறதுனால அவளால் பார்க்க ஃபன்னாக பண்ணிகிட்ருக்க முடிஞ்சுது. எல்லாமே பார்த்துட்டு ரியாவை பார்த்துட்டு அவள் க்யூட்டாக நடந்துகிட்ருக்கா. நாங்கள் மட்டும் பார்க்கல, எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ரியாவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவள் பாட்டு நடந்துட்டு ஜாலியாக இருந்தா. நிலன் அவள் தான் செட்டில். அவள் தான் ஃபோனை கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா வேறு ஃபோனை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. நிலனை விட்டால் நம்மளால் அங்கே உட்காரவே முடியாது. அவன் கையில் ஃபோன் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அங்கே உட்காந்து மாசியாவது கவனிக்க முடியும். அது வந்து ஃபோன் கொடுக்கக்கூடாது. ஆனால் அது எப்படி சொல்கிறது, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்து தான் ஆகணும் ஃபோனு. நாங்கள் மாஸ்லாம் வந்து கவனிச்சிட்டு மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எப்பா முடிஞ்சிடுச்சுடா ட்ரிப்பே முடிஞ்சிடுச்சுடா அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அதேமாரி திரும்ப பேக் பண்ணி காரில் வச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நான் வழக்கம் போல் டீ வந்து பிரேக் எடுத்துக்கிட்டு இங்கே கொஞ்ச நேரம் இருந்தோம். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹைவேயில் ஒரே ஒரு கடை மட்டும்தான். ஃபுல்லாக வந்து இந்த கிராமம் சைடு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இங்கே பார்க்க எல்லாமே. சூப்பராக நாங்கள் பார்த்துட்டு ரியாவுக்கும் நிலனுக்கும் வந்து பால் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாமே டீ குடிச்சிட்டு இருந்தோம்.
வெளியே வந்தாலே வந்து நம்ம பேபிஸ்லாம் வந்து நம்ம தான் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, ரியா வந்து ஒரு கிளாஸ் பால் குடிக்கவே வந்து நாங்கள் ஃபோன் எல்லாமே காமிச்சு அந்த அளவுக்கு அவளோட மைண்டை வந்து நாங்கள் வேறு மாற்றி அவளை பால் குடிக்க வச்சோம். ஏன்னா ரியா செம்ம அமக்கலம். சும்மாவே நார்மலாகவே அவள் பால் குடிக்க மாட்டா. அது வெளியெல்லாம் அவளுக்கு அந்தமாரி ஒரு எப்படி சொல்கிறது, குழந்தைங்கனால நில்லணும் அப்படி தான். அவங்களுக்கு வெளியே வந்தாலே அவங்களுக்கு மைண்ட் செட்டே ஆகாது. அவங்க என்னவோ ஒரு மாதிரி தான் இருப்பாங்க போல், அவங்களுக்கு பிடிக்காது போல் எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிட. அந்தமாரி ரியாவுக்கு ஆல்மோஸ்ட் அப்படி தாங்க. எல்லாமே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அந்தமாரி அவளுக்கு தேவையான அந்த பொம்மைலாம் காமிச்சு கொக்கு மெலன்லாம் காமிச்சு நாங்கள் அப்படி தான் நாங்கள் வந்து வச்சிட்டு இருந்தோம். நாங்கள் டீ பிரேக்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பின்னாடி கார் பண்ணி பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கிளம்பும் போது எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக எடுத்து வைப்போம். வீட்டுக்கு போகும்போது எல்லாமே கச்சாமுச்சான்னு ஆயிடுச்சு எல்லாமே. டிவிலேயே வந்து இங்கே குபேரன் அந்த ஒரு கோயில் இருந்தது. அவ்வளோ பெரிய சாலை நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஏன்னா வந்து எப்பவுமே கோயில் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். இந்த வாட்டி தான் கொஞ்சம் என்னடா இருக்குது வெளியே அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த குபேரன் சாலை அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நிறையா பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இதுவை. அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அந்த ஒரு கோயில், இப்போ தான் பார்க்குறேன். இந்த மலை இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நைட் நாங்கள் வரும்போது எங்களால் வந்து எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா வந்து எல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. இப்போ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ பெரிய பெரிய மலை எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாமே நாங்கள் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டே அப்படியே காரில் வந்து சாங்ஸ்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எங்களோட 2 days வந்து இப்படி தான் போச்சு. 2 days எப்படி போச்சுன்னு கூட தெரியல. அவ்வளோ சூப்பராக ஜாலியாக ஃபேமிலி கூட அவ்வளோ செம்மையாக போச்சு. நிலன் ரியா 2 பேருமே வந்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தூங்கிட்டாங்க, அவ்வளோதான். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.